செய்தியாக பார்த்து வருகிறோம். ஃபாக்ஸ்கான் தொழில் முதலீடு தொடர்பாக டிஆர்பி ராஜாவுக்கும் அன்புமணிக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். ஃபாக்ஸ்கான் தொழில் முதலீடு சம்பந்தமாக அன்புமணி கடந்த 2 நாட்களாக அறிக்கை கொடுத்து வருகின்றார். தொடர்ந்து டிஆர்பி ராஜா அவர்களும் பதிலடி அந்த விஷயங்களை தெரிவித்து வருகின்றார். அதிலே அன்புமணி மீண்டும் இன்று காலை தற்போது ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதில் டிஆர்பி ராஜா அமைச்சரை போல பேச வேண்டும், மாறாக அவர் தொடர்ந்து கொச்சையாக பேசக்கூடாது என்று அவர் விமர்சனம் செய்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உறுதியளித்த ரூபாய் 15,000 கோடி முதலீடுகள் கண்டிப்பாக வரும் என்று திரும்ப சொல்கிறாரே தவிர தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா சொன்னது போல முதலீடுகள் எப்போது வரும் என்று அன்புமணி கேட்டிருக்கின்றார். மேலும் அமைச்சர் கூறுவதை பார்க்கும்போது தொடர்ந்து அவர் இவ்வாறு மிக மோசமாக தவறான கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் அன்புமணி தன்னுடைய அறிக்கையின் மூலம் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த 14ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தான் அறிக்கை கொடுத்திருந்ததாகவும் தர்க்க ரீதியாக எந்த விளக்கத்தையும் அளிக்க முடியாத அமைச்சர் டிஆர்பி ராஜா தேவையில்லாமல் குடும்ப சிக்கலை இழுத்து பேசியிருந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சட்டப்பேரவையில் நேற்று இது குறித்து விளக்கம் அளிக்கும் போது முதலீடு செய்யும் ஃபாக்ஸ்கான் நிறுவனமும் முதலீடு செய்ய போவதில்லை என்று கூறிய ஃபாக்ஸ்கான் நிறுவனமும் வேறு என்று கூறியிருக்கிறார். திமுகவின் ஐடி அணி தலைவராக இத்தகைய தகவல்களை எல்லாம் கூறி மற்றவர்களை ஏமாற்ற முயற்சி செய்யலாம், அமைச்சராக இது போன்ற ஆதாரமற்ற தகவல்களை கூறக்கூடாது எனவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய போவதா இல்லையா, அப்படி செய்வதாக இருந்தால் எத்தனை கோடி செய்ய போகிறது, எத்தனை ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது என்பதை அமைச்சர் டிஆர்பி ராஜா விளக்க வேண்டும் என்றும் அன்புமணி தன்னுடைய அந்த அறிக்கையின் மூலமாக மீண்டும் கேட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை திமுக அரசு கொண்டு வந்தால் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பாமக சார்பில் நான் வரவேற்பேன். அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு அரசு செலவில் சுற்றுலா சென்று திரும்பிவிட்டு முதலீடுகள் குவிந்து விட்டதாக கதை, திரைக்கதை, வசனம் எழுதி பேசினால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவும் அன்புமணி காட்டமாக அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இனியாவது மக்களை ஏமாற்றாமல் உண்மையான முதலீடுகள் எவ்வளவு என்பதை சொல்ல வேண்டும் எனவும் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையான முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அன்புமணி இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.